வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் அளவுள்ள ஒரு கோகனட் ஃபார்ம் தான் பார்க்குறோமுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ள மரமாக இருக்குது. இப்போ நம்ம காட்டு இந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, இது வந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கேரளாவும், ரைட் சைடில் வந்து தமிழ்நாடும் இருக்குது. இது வந்து சென்டராக இருக்குது இந்த ரோடு. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லாமே கல் மரம்ங்க. அதனால் மேலே பார்த்திங்கன்னா குறும்பையோ தேங்காயோ அதிகமாக இருக்காது. ஏன்னா இப்போ தான் கல் இறக்கி முடிஞ்சு அந்த அவுத்து விட்ருக்குறாங்க பானையெல்லாம், அதனால் அப்படி இருக்குதுங்க. இதனுடைய பாதி பகுதி பார்த்திங்கன்னா அது கல்லுக்கு விடலை, அது நல்லா இருக்குது, நல்லா காய்ப்பு தன்மையாக இருக்குது. அதையும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க. இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட லொக்கேட் ஆகிருக்குதுங்க. அதுலேருந்து 1-2 கிலோமீட்டருக்குள்ளே கேரளாக்குள்ளே வந்தாலே போதும். கேரளா பார்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குது. வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்க, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி வந்து ட்ரிப்பெல்லாம் போடலிங்க, அப்படி டேரெக்டாக பாய்க்கிறாங்க. எல்லாம் வயலாக தான் பாயுது. அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற பகுதி தான் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கல் கட்டியிருந்தாங்க. இதுக்கு இந்த பக்கம் வருங்க, நம்ம காட்டுற வீடியோவெல்லாம் காமிக்கிறேன். இந்த மரங்கள் வந்து ஒரு பாதி மரம் கல் கட்டல, அதையும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு காய்ப்பு திறன் இருக்கிற பூமி தான் பார்க்குறோங்க. காடு முழுவதும் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குது. அந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நாட்டு மரங்க. இது வந்து ஹைப்ரிட் மரம் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நல்ல ஒரு நாட்டு மரம் பாருங்க. காயெல்லாம் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். அடுத்த மரம்னு இப்படி காமிச்சிருப்பேன். அதனால் வந்து அருமையான காய்ப்பு திறமையில் இந்த பூமி இருக்குது. இந்த பூமி பார்த்திங்கன்னா சதுரமாக எந்த மூளையும் இழுக்காமல் நல்ல வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க. போர் பார்த்திங்கன்னா ஜலமூலையில் இருக்குது. அந்தளவுக்கு பக்கா வாஸ்து பிரகாரம் இந்த பூமி அமைஞ்சிருக்குது. இந்த பூமிக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா 45 லட்சம் சொல்கிறாரு. சொல்லும் விலை தான். நீங்கள் வாங்க, லைட்டாக அனுசரித்து பேசி பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நிறைய பூமி எங்கள் கைவசம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பூமி இருக்கிறது கொடுக்குறனாலும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா நாங்கள் விசிட் பண்ணி பார்க்குறோம். பூமியை வந்து நல்லபடியாக நாங்கள் பேசி நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோமுங்க. இந்த மாதிரி பூமி பார்த்திங்கன்னா எங்கிட்ட நிறைய கைவசம் இருக்குதுங்க. இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மரம் ஒன்று ஒரு முழு நேரம் கல்லறுக்கி விட்டிங்கன்னா 750 ரூபாய்க்கு ஒரு மரம் போகுங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இது அமைஞ்சிருக்குது. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.